அந்த டீ கடையை வச்சு கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொன்னார். அவர் சொல்லி நாங்கள் ஒரு 5 நாள்லேயே இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடை முடிச்சூர் பகுதி தலைவர் ரிஸ்வான், புஷ்பராஜ், தயா, குட்டி அவர் எல்லாரும் சேர்ந்து இந்த கடையை வந்து ஏற்பாடு பண்ணி இங்கே வச்சு கொடுத்துருக்காங்க. அவங்க வாழ்வாதாரம் இல்லை அப்படின்னா இப்போ இந்த மாதிரி உதவி கேட்குற எல்லாருக்குமே நம்ம பண்ணுறோமா? என்ன மாதிரியான செலக்ட் பண்ணுறீங்க சார்? இல்லை, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு 3 குழந்தைங்க இருக்குது. அவங்க 3 குழந்தைங்க, அது இல்லாமல் அவங்க வீட்டை போய் நம்ம பார்த்ததுக்கு அவங்க வந்து கூரை வீடு தான் இருக்காங்க. ஸோ அப்படின்னும்போது அந்த 3 குழந்தைய நாளைக்கு படிக்க வைக்கணும், அவங்க வாழணுன்ற ஒரு வாழ்வாதாரம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அதை கண்டறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு தான் நம்ம பண்ணியிருக்கோம். எவ்வளோ செலவாயிருக்கு சார்? இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 1,30,000 கிட்ட. இப்போ இந்த கடை வாடகைக்கு எடுத்து கொடுத்துருக்கீங்க, இவங்க சேல்ஸும் பார்த்து கடை வாடகை அவங்களே கட்டிக்கணுமா? அது எந்த மாதிரி சார்? ஆமாம் சார், நம்ம இப்போ அட்வான்ஸ் பண்ணி நம்ம கடையை எடுத்து கொடுத்துருக்கோம் சார். மாதம் வந்து கடைக்கு 5,000 ரூபாய் வாடகை. அதுக்கு வருமானத்துக்கு தேவையான பொருட்களும் வாங்கி கொடுத்துருக்கோம் எல்லாமே. அதை வச்சு அவங்க வருமானத்தை பெருக்கிக்கிறேன்.